நம்ம எல்லாருமே முஸ்லீம் சிறுபான்மை சூழல்ல வாழ்றோம் இல்லைங்களா? இப்போ சிறுபான்மை சூழல்ல வாழும்போது நெறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்குங்க. ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக குஃபார் நாட்ல வாழக்கூடிய முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய ரைட்ஸ் உரிமைகள் மறுக்கப்படும். அவங்க வந்து சொசைட்டிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. ஒரு தனிமைய ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? இதே தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க வாழ்க்கையிலும் நடந்தது. அவங்க வாழ்க்கையில டீப்பா நம்ம படிச்சோம்னா, இப்ப வாழக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மை எந்த நாட்ல வாழ்ந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம பல வழிகாட்டுதல்கள, ஆறுதல்கள நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ராஹிம் நபி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரே மனிதர். ஒரு முழு சமூகத்துக்கு எதிராக நின்று தௌஹீதுடைய போராட்டத்தை நடத்தினார். இன்று மைனாரிட்டி சூழல்ல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது பெரிய ஒரு முன்மாதிரி. அவங்களுடைய வாழ்க்கையோட சுருக்கம் நம்ம எல்லாருமே பயான்கள்ல கேட்டிருப்போம். அவங்க பிறந்த ஷிர்கோடைய சூழல்ல அவங்க பிறக்குறாங்க. அவங்களுடைய தந்தை வந்து சிலைகளை விற்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருக்கார். அப்ப பாருங்க அந்த ஃபேமிலி எவ்வளோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அலூஃபா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சமூகம் முழுவதும் ஷிர்க் செய்யுது. இவர் ஒரு தனி உம்மத்தாக இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே தௌஹீதை தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க. உண்மையை தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க. நட்சத்திரம், சந்திரன், சூரியன் பற்றி சிந்தித்தாங்க. இது எதுவுமே என்னுடைய ரப்பு இல்ல என்பதை அவங்க புரிந்தாங்க. பிறகு சில காலம் போயிட்ட பிறகு, அவங்க நபியாக்கப்பட்ட பிறகு சமூகத்தை எதிர்த்து நின்றாங்க. சத்தியத்தில நின்றாங்க. சிலைகளை உடைத்தாங்க. மக்கள் அவரை தீயில இட்டு கொளுத்தினாங்க. அல்லாஹ் அவங்களை காப்பாத்தினான். பிறகு ஹிஜ்ரா செய்றாங்க. தனது நாட்டை விட்டு பிரிந்து போறாங்க. என் ரப்பிற்காக நான் ஹிஜ்ரத் செய்றேன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய சோதனைகள் நடந்தது. மகனை பலியிடப்பட்ட ஒரு சோதனை நடந்தது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதுல வெற்றியை தருகிறான். ஒரு மாற்று வழியை தர்றான். மனைவி, குழந்தை பாலைவனத்தில விட்டு சென்றாங்க. எல்லாமே எல்லா நிலையிலும் கம்ப்ளீட் சப்மிஷன் அல்லாஹ் குடுத்தாங்க. முழுமையா கீழ்ப்படிஞ்சாங்க. ஸோ மைனாரிட்டியே முஸ்லிம்ஸா வாழக்கூடியவர்களுக்கு, நீங்க எங்க தனியா இருந்தாலும் சரி, உண்மையில நிலைத்து இருங்க. சத்தியத்தில நிலைத்து இருங்க. நீங்க ஒருவராக இருந்தாலும் ஹக்கை விட்டு விடாதீங்க. நிலைநாட்டுங்க. ஹிக்மத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஹிக்மத்தா பேசுங்க. தந்தையிடம் மரியாதையோடு அவங்க பேசுனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லைங்களா? அவர் காஃபிரா இருந்தபோதும் சாஃப்ட்டாக பேசுனாங்க. தாவா செஞ்சாங்க. கோபம் இல்லாமல் அறிவோடு, ஹிக்மத்தோடு பேசினாங்க. ஷிர்கையும், தவறுகள்லயும் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது சிறுபான்மை முஸ்லிம். சிலை வணக்கத்தை ஓப்பனாக அவங்க என்ன செஞ்சாங்க? ஹிக்மத்தோடு அதை பேசி, அதற்கு மறுப்பு கொடுத்தாங்க. அந்த சூழல் கெடும்போது ஹிஜ்ரத்துடைய மைண்ட் செட் வந்தது. ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நாட்டை விட்டு சென்றாங்க. ஒரு பிசிக்கல் ஹிஜ்ரா செய்ய முடியலனாலும், ஈமானை காப்பதற்கு சில ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும். அது என்விரான்மென்ட் சேஞ்சா இருக்கலாம். சர்க்கிள் சேஞ்சா இருக்கலாம். ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா, ஒரு தெரு விட்டு ஒரு தெரு. எங்க போனா பெட்டரா நம்மளால பள்ளியோட தொடர்பு இருக்க முடியுமோ, இஸ்லாமிய சூழல்ல முஸ்லீம் நம்மளுடைய பிள்ளைகள வளர்க்க முடியுமோ, அங்க கொண்டு போணும். துவா செய்யணும் அதிகமா அல்லாஹ் கிட்ட. தவக்குல் அல்லாஹ் மீது வைக்கணும். எப்போதும் அல்லாஹ் மீதே தவக்குல் வைக்கணும் நம்ப. ஏன்னா மைனாரிட்டிக்கு எப்பவுமே பிரஷர் இருக்கும். அவங்களுக்கு அந்த துவா தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ குடும்பத்திற்காக முயற்சி செய்யணும். அவங்க தந்தைய விட்டு விடல. தந்தைக்காக துவா செஞ்சாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுத்தான் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு கன்வெர்ட்டடா இருப்பாங்க அந்த ஃபேமிலில. ஃபேமிலியே வந்து ஒரு காஃபிர்களா இருப்பாங்க. அப்ப ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள ஒதுக்கப்படுவாங்க. எல்லாமே ஒரு மைனாரிட்டி சூழல் தான். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப வேணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுமை இருந்தது. எல்லா சிச்சுவேஷன்லயும் சிறுபான்மை மக்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அவங்களுக்கு பல சோதனைகள் வரும். நெருப்பு இருந்தது, ஹிஜ்ரா இருந்தது, தன் பிள்ளைய பலி குடுக்கணும் இருந்தது. எல்லா சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை பற்றி பிடித்தாங்க. அல்லாஹ் அவங்களை உயர்த்தினான், காப்பாற்றினான். ஸோ நம்ம மைனாரிட்டியா இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம விட நம்ம அதிகமா சோதிக்கப்படல. அவங்கள விட அதிகமாக தனியா ஆக்கப்படல. அவங்கள விட அதிகமாக அட்டாக் பண்ணப்பட்டு ரிஜெக்ட் செய்யப்படல. ஆனாலும் இன்று அவர் அல்லாஹ்வுடைய நண்பராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இல்லைங்களா? ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முழு உம்மத்தாக இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 120வது வசனம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு தருவது என்னன்னா, சொசைட்டிய விட சத்தியத்தை பற்றி பிடிக்கணும். கல்ச்சரை விட தௌஹீதை முன்னிலைப்படுத்தணும். பிரஷர் இருக்கும்போது பேஷன்ஸ் பொறுமையை கைக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வை வைக்க வேண்டும். நீங்க ஒருவராக இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க தான் வெற்றியாளர். நீங்க தான் ஒரு அ அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற அடியாராக இருப்பீங்க.